ஓகே, 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற, அதாவது 10th சோஷியல் புக்கில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கிற 10வது லெசன் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன். தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அப்படின்னாலே எதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷு, டச்சு, டேனிஷு, இவங்களோட பீரியட்லேருந்து என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத நம்ம படிக்கணும் இந்த பாடத்தில். பட் ஆனால் 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இந்த போர்ச்சுகீஸ், இந்த பிரிட்டிஷ்காரங்க இவங்களை பற்றிலாம் ரொம்ப லெஸ்தனாக கொடுத்துட்டு வேணும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸை மட்டும் ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சமூக மாற்றம் எப்போயிலேருந்து நடந்துச்சு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னது? 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். நான் பல தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 18ஆம் நூற்றாண்டுனா என்னது? 1800 to 1899 இல்லை 1700 to 1799 அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. 1700லேருந்து 1799 வரை இருக்கிறது 18ஆம் நூற்றாண்டு. அதோட பிற்பகுதியில் வந்து ஐரோப்பியர்கள், பிற்பகுதினா ஒரு 1775க்கு அப்புறம் இந்த பீரியட் தான் வந்து பிற்பகுதி, இல்லை 50க்கு அப்புறம், 1750க்கு அப்புறம் பிற்பகுதின்னு சொல்கிறோம். இந்த பீரியடில் வந்து ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்களோட அரசியல் அதிகாரத்தை நிறுவியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐரோப்பியர்கள் பற்றி இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். பட் இந்த இடத்துல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்கிறனால இந்த புக்கில் கொடுக்கல. அதாவது 10th பசங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீசனால். ஓகே, இப்போது இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய வருவாய் திட்டங்களை கொண்டு வராங்க புதுசாக. அதே மாதிரி புதுசாக வந்து கிறிஸ்தவ சமய நெறிகள்லாம் நமக்கு வந்து உள்ளே கொண்டு வந்து தராங்க. அவங்களுடைய நம்ம இந்திய மக்களுடைய பண்பாட்டில் வந்து அவங்களோட பண்பாடை திணிக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாட்டில் இருக்கிற கல்வி அறிவை வந்து நம்மக்கிட்ட திணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேலை கல்வி அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் அது நமக்கு நல்லதாக தான் அமைஞ்சது பிற்காலத்தில். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு கல்வியை புகட்டி ஆளுங்களை வந்து எடுத்துக்கணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கல்வி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கே எதிராக போட்டிட்டு நம்ம நாட்டை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லதாக தான் முடிஞ்சது அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இவங்க இருப்பு பாதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த ட்ரெயின் போடுற இந்த மாதிரி விஷயம் இதெல்லாமே கூட வந்திருக்கும். ஸோ இதே முடிவிலேயே நவீன இந்தியாவில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. என்ன விஷயங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு புதுசாக அறிமுகம் ஆகுதோ அதுதான் மறுமலர்ச்சி, வேறு ஒன்றும் கிடையாது. மறுமலர்ச்சினா புதுசாக ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ என்ன கிடைச்சிருக்கு? அச்சு தொழில்நுட்பம் வந்து வந்திருக்கு. ஐரோப்பிய மொழிகள் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, முதல்ல அச்சேரிய மொழி ஒரு பிரிண்டிங்காக ஐரோப்பிய மொழிகள் தான் இதுக்கு முன்னாடி வந்து அச்சில் வந்து பதிப்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஐரோப்பிய மொழி இல்லாமல் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்தியாவில் மட்டுமே 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். பட் அதில் அவ்வளோ மொழிகள் இருந்தும் ஐரோப்பிய மொழிகள் இல்லாமல் முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு போன ஒரு மொழின்னா அது தமிழ் தான். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 1578 தம்பிரான் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் புத்தகம் தான் வந்து முதல்ல கோவாவில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 1578 தம்பிரான் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் புத்தகத்தை கோவாவில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்ல வராங்க. 1709 சீகன் பால்க அப்படிங்கிறவர் தான் தரங்கம்பாடி, டேனிஷ்காரங்கன்னு ஒருத்தங்களை நம்ம படிச்சிருப்போம், டேனியர்கள்னு சொல்லிட்டு. அவங்க பீரியடில் நம்மளோட தமிழகத்துக்கு வந்தவர் தான் யாருன்னா இந்த சீகன் பால்க அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்கன்னா 1709 வந்திருப்பார். தான் வந்து உயிரிழக்கிற வரைக்கும் தமிழ் மீது பற்றோட தமிழ் மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர். இவரை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே இருக்கும். அது படித்தோன்னா நம்மலாம் வந்து எந்த அளவுக்கு தமிழ் பற்று இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது இவரை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடக்க காலத்தில் பிரிண்ட் பண்ண நூல்களில் இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் முதல்ல 1812 தமிழ் இலக்கிய நூலை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்குறள் எந்த வருஷம் அச்சிடப்பட்டதுன்னா 1812 வருஷம். இதை அச்சிடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆல்ரெடி தமிழில் பார்த்துருக்கோம்.
அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் சீவை தாமோதரனார், அதாவது பதிப்புக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துருக்காங்க. சீவை தாமோதரனார், இவரோட காலகட்டம் அதெல்லாம் தேவையில்லை. சீவை தாமோதரனார், உவே சாமிநாதர், இவங்க 2 பேரும் வந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்களோட வாழ்நாள் முழுக்க செலவு பண்ணியிருக்காங்க. அது என்ன செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம படிக்கிறோம்ல 8 தொகை 10 பாட்டு, அது வந்து 15 மேற்கணக்கு, அடுத்து 15 கீழ்கணக்கு, திருக்குறள்லாம் வருது இல்லையா, இது எல்லாம் தான் நம்ம வந்து செவ்வியல் நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் தேடி தேடி கஷ்டப்பட்டு பதிப்பிச்சவங்க தான் யாருன்னா இந்த சீவை தாமோதரனாரும் உவே சாமிநாதரும். ஓகேவா? அதுக்கடுத்து சீவை தாமோதரனார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனை ஓலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவர் பதிப்பிச்ச நூல்கள் வந்து இது வேணா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இவர் பதிப்பித்த நூல்கள், சீவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சீவை தாமோதரனார் பதிப்பிச்ச நூல்களில் எல்லாமே இலக்கண நூல். தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், இது எல்லாமே வந்து இலக்கண நூல்கள் தான். இந்த நூல்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக எங்கே படிப்போம்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் படிப்போம் 12th. அதுக்கடுத்து இலக்கணம் இல்லாமல் இலக்கிய எதெல்லாம் வந்து ஒரு கலித்தொகையை வந்து கலித்தொகை குறை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து சூளாமணி, கலித்தொகை, சூளாமணி, இந்த 2 நூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிச்சிருக்கிறார். அதாவது இலக்கியங்களா. 1 minute இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். மீனாட்சி சுந்தரனார், அதாவது தமிழன்னை வந்து யார் காப்பார் என்ன அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தமிழன்னையை காப்பாற்றுறதுக்காக பல நூல்களை பதிப்பிச்சார் கஷ்டப்பட்டு. அவர் தான் உவே சாமிநாதர். இவருடைய ஆசிரியர் தான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. தலப்புராணம் பாடுவதில் வல்லவர் அப்படிலாம் படிப்பீங்க இவரை பற்றி. ஸோ இவர் என்னெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம். 6th புக்லேயும் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சீவக சிந்தாமணி 1887 வருஷத்தில் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை வந்து பதிப்பிக்கிறார். 1887 வருஷம். அடுத்து 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறு நூறு 1903, பதிற்று 10 1904. இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இயரோட தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊவேசாவோட பதிப்பிப்பு. ஊவேசாவோட எக்ஸ்பிளனேஷன் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் தெரியல. ஊவேசாக்கு சாமிநாதன்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்க, இது எல்லாமே ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். அவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பார். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கல்லூரி, புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவனது யாருன்னா FW எல்லிஸ் அப்படிங்கிறவர். அதை கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற கோட்பாட்டையே சொல்லியிருக்காரு. அதாவது இந்தோ ஆரிய மொழிகள் கூட தொடர்பில்லாத ஒரு மொழி தான் தென்னிந்திய மொழி. இது வந்து பார்த்தோன்னா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மொழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது பழங்காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய மொழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். தமிழ்லையும் தென்னிந்திய மொழிகளையும் புகழ்ந்து பேசியிருப்பார். தென்னிந்திய மொழினா என்னென்னா தமிழ்லேருந்து பிரிந்த கிளை மொழிகள் தான் வந்து தென்னிந்திய மொழிகள், வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இதிலேருந்து பிரிந்து உருவான கிளை மொழிகள். அப்போது ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவனது யாருன்னா FW எல்லிஸ். எந்த வருஷம்னா 1816. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ராபர்ட் கால்டுவெல், இவர் பேர் எடுத்தாலே ஒரு விஷயம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. 1856 ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறார். திராவிட மொழிகளுக்கான ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த கால்டுவெல் வந்து எங்கே பிறந்தாரு, எங்கே இறந்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐ திங்க் 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஓல்டு 6th புக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இடையங்குடி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்திருப்பார். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் இங்கே இருக்குது பாருங்கள்,
தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளருவதற்கு தமிழ் மறுமலர்ச்சி தான் வந்து பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மனோன்மணியம் பே சுந்தரனார்னு ஒருத்தரை படிக்கிறோம்ல, தமிழ் தாய் வாழ்த்து பாடினவர். அந்த சுந்தரனார் மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலாம் மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தமிழில் வந்து மொழிபெயர்த்து வாழ்த்து பாடலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அது நமக்கு தெரியும். அதாவது இது வந்து இங்கிலீஷில் பிட்ஸ்ஜெரால்டு அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார், அதை தமிழில் வந்து இவர் மொழிபெயர்த்திருப்பார். அதுக்கு முன்னாடியே அதை வந்து பெர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் வந்து பல வகையில் மாறுபட்டு தமிழில் வந்திருக்கும். அதுக்கடுத்து வள்ளலாருங்கிற ராமலிங்க அடிகளார் பற்றி கொடுத்துருக்காங்க. 1823 1874 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது 3 விஷயம் நமக்கு தெளிவாக தெரியணும். வள்ளலார் பற்றி பார்க்கும்போது என்னது, அதாவது சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். சன்மார்க்க சங்கம் 1865 வருஷம். நோட் பண்ணிக்கோங்க தெரியல அப்படின்னா. இதெல்லாம் புக்கில் கிடையாது. சன்மார்க்க சங்கம் 1865 வருஷத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பார். எதுக்குன்னா எல்லா ஜாதியும் ஒன்று தான், ஜாதி வேறுபாடுன்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து 1867 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அறச்சாலை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். எதுக்குன்னா வடலூரில் ஓப்பன் பண்ணியிருப்பார். பசித்தோருக்கு உணவளிப்பதற்காக அறச்சாலை ஓப்பன் பண்ணியிருப்பார். 1867 அறச்சாலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறிவு நெறி விளங்க சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒன்று வந்து 1872 உருவாக்கியிருப்பார். சத்திய ஞான சபை அந்த மாதிரி சொல்லலாம், சத்திய தர்மசாலை. ஸோ இது 3மே அவர் உருவாக்குனது. அது ஆர்டராக தெரியணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆபிரகாம் பண்டிதர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இசை தொடர்பானவர். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. ஆபிரகாம் பண்டிதர்னாலே இசை சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஞாபகம் வரணும். சி.வை. தாமோதரனார், ஊவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தனார், இவங்கெல்லாம் வந்து பதிப்பாளர்கள். திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய நலனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர். அடுத்து பரிதிமார் கலைஞர் தமிழ் செம்மொழியாக உருவாக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருந்தவர். மறைமலை அடிகள் நீலாம்பிகை அம்மையாருடைய தந்தை. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவர். இதெல்லாம் நமக்கு தெரியும். வையாபுரி, அதுக்கடுத்து கவிஞர் பாரதிதாசன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தன்னோட தமிழ் எழுத்துக்கள் மூலமாக தமிழ் இலக்கியத்துக்கு வந்து புத்தெழுச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பௌத்தத்திற்கு புத்துயிரூட்டியவர் யார் அப்படின்னா எம் சிங்காரவேலர். அவர் வந்து ஒரு தொடக்க கால தேசியவாதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பகுத்தறிவை பற்றி நம்ம அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம், பெரியாரை பற்றி பேசுகிறோம். பட் அவங்களுக்கே தந்தையாக இருந்தவர் தான் யாருன்னா இந்த அயோத்திதாசர். அவங்களுக்கே பகுத்தறிவுங்கிறத கற்றுக் கொடுத்தவர், போதிச்சவர். அதுதான் வந்து அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட இருந்து தான் அம்பேத்கரும் பெரியாருமே கற்றுக்குறாங்க, அவரோட புத்தகங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈவே ராமசாமி பெரியார் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினருடைய உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை வந்து உயர்த்தி பிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பரிதிமார் கலைஞர். இவரோட வந்து ஒரிஜினல் நேம் வந்து வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. 1870 பிறந்து 1903 இறந்திருக்காரு. மதுரைக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழின் மீதும் சமஸ்கிருதம் மீதும் கொண்ட செல்வாக்கை, அதாவது தமிழின் மீது சமஸ்கிருத மொழி கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டுபிடிச்ச இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது தனிமொழி, அது ஒரு செம்மொழி, அதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக, அதை செம்மொழியை அறிவிக்கணுங்கிறதுக்காக தன்னோட வாழ்நாளில் வந்து பாதி நாட்கள் வந்து போராடினார் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னது இவர் தான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 14 வரி செய்யுள் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படி ஒரு கேள்வி வரும். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமார் கலைஞர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கடுத்து 33 ஆண்டுகள் மொத்தம் இவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. இளம் வயதிலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மறைமலை அடிகள் 1876 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை மற்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தமிழ் இயக்க தந்தைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை, இது ரெண்டுமே யாருன்னா மறைமலை அடிகள் தான். இது நமக்கு வந்து நல்லா தெரியணும்.
தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா பழைய தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இவங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு தடவை பண்டிதமணி கதிரேசனாருங்கிறவர் சாப்பிட்றதுக்காக போவார், லஞ்ச் சாப்பிட்றதுக்கோ என்னவோ போகிறார். அப்போ அவர் வந்து ரசம் கொண்டு வாமான்னு சொல்லிட்டு நீலாம்பிகை அம்மையாரை கேட்டதுக்கு அவர் சொல்லியிருப்பார், ஏன் அதை ரசம்னு சொல்கிறீங்க, சாருன்னு தூய தமிழில் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து கருப்பாயி சாறு கொண்டு வா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க வந்து ஒரு மாதிரி விழிச்சு பார்த்துருக்காங்க, கருப்பாயியா அப்படின்னு. நீலாம்பிகை அம்மையார் தானே, அப்போ நீலம்னா கருப்பு அப்படின்னு, நீலம்ங்கிறதுக்கு தமிழ் பொருள் வந்து கருப்புன்னும், அதே மாதிரி அம்பிகை அப்படிங்கிறது இவங்க வந்து கருப்பாயி சம்திங், அது என்னது ஆயியா ஆத்தாள் சம்திங் ஏதோ, அது ரெண்டையும் சேர்த்து கருப்பாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால எல்லாருமே மனம் நெகிழ்ந்திருப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு, இது எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்காரு, அப்படி விளக்க உரை எழுதியிருக்காரு மறைமலையடிகள் வந்து எதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியணும். பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை எழுதியிருக்காரு. இந்த 2 நூல்களும் எங்கே இருக்குது அப்படின்னா 10 பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய நூல்கள் தான். அதுக்கடுத்து இவர் வந்து இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபிகைங்கிற பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்கார். கண்டிப்பாக தெரியணும், மறைமலையடிகள் பற்றி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கேள்வி கேட்கணும்னா இந்த கேள்வி கேட்கலாம். சித்தாந்த தீபிகை எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டாலும் எழுத தெரியணும். மறைமலையடிகள் இளைஞராக இருந்தபோது பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் என்ன, குரூப் 4ல் கேட்கலாம் கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி. அதுக்கடுத்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகிறார் பல ஆண்டுகள். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். நான் பிராமின்ஸ்க்காக ஓப்பன் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இவர் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெம்பராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவருடைய ஆசிரியர்கள் பே. சுந்தரனார், சோமசுந்தர நாயர், இவங்க 2 பேருமே இவரோட வாழ்க்கையில் மிகவும் முக்கிய செல்வாக்கு செலுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து தனித்தமிழ் இயக்கம், அதாவது தூய தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும், அது வந்து சமஸ்கிருதத்தோட செல்வாக்கில் இருந்து தமிழ் மொழியை விடுவிக்கணும் அப்படிங்கிறத வந்து மறைமலையடிகள் அதிகமாக ஊக்குவிச்சிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் வந்து இந்த இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்குனதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கருதப்படுறதா சொல்கிறாங்க. இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னோட பேரை தான் தூய தமிழில் மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிக்கிட்டாருங்கிறத கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஞானசாகரம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்து அதாவது நடத்திட்டு இருந்தார். அதையுமே வந்து பிற்காலத்தில் தமிழில் அறிவுக்கடல்னு மாற்றிட்டார். மறைமலையடிகளோட ஞானசாகரம்ங்கிற பத்திரிகையை அறிவுக்கடல் அப்படின்னு அவரே பெயர் மாற்றிக்கிட்டாரு. அதுக்கடுத்து சமரச சன்மார்க்க சங்கம்னு இவர் ஒரு நிறுவனம் வச்சுருந்தார், அதோட பேரை பொதுநிலை கழகம்னு மாற்றிட்டார். புரியுதா, மறைமலை அடிகள் சமரச சன்மார்க்க சங்கம்னு ஒன்று வச்சுருந்தாரு, அதை பொதுநிலை கழகம் அப்படின்னு மாற்றிட்டார் பிற்காலத்தில். ஏன்னா எந்த ஒரு சொல்லுமே சமஸ்கிருதம் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக. அதுக்கடுத்து சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய ஒரு அகராதியே வந்து நீலாம்பிகை அம்மையார் உருவாக்கியிருந்தா சொல்லியிருக்காங்க. புரியுதா, சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலாக தமிழில் ஒரு அகராதினா லெக்சிகோகிராஃபின்னு நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து திராவிட இயக்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திராவிடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வரோம். இதை பற்றி நேற்றே நம்ம சில பாயிண்ட் 9th லெசன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான் வருது. அதாவது திராவிட இயக்கம் அப்படிங்கிறது பிராமண மேலாதிக்கத்துக்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கிறதுக்காக உதயமானதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? பிராமின்ஸ்க்கு வந்து அதிக வந்து பவர் இருந்துச்சு, நான் பிராமின்ஸ்க்கு எந்த பவரும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால தான் என்ன பண்ணார் அப்படின்னா நடேசனாருங்கிறவர் 1909 வருஷத்தில் ஒரு சங்கம் ஒன்று உருவாக்குறார். மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறார். மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அல்லது கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்குறார் 1909. அதுதான் பிற்காலத்தில் சில்ஃப் அப்படின்னு மாறுது. 1916 சில்ஃபுன்னு மாறும், 1917 நீதி கட்சி அப்படின்னு மாறும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ 1912 டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறார். மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒன்று, அது வந்து சி நடேசனார். 1909 நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டாலும் நடேசனார் தான். 1912 வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதாவது மதராஸ் ஐக்கிய கழகம்ங்கிறத உருவாக்குனதும் டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் இது வந்து மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற பேரில் வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு திராவிடர் இல்லம்ங்கிற பேரில் ஒரு விடுதி கட்டி கொடுத்துருக்காரு ஜூலை 1916 வருஷத்தில். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய அந்த இலக்கியங்கள் அந்த இல்லத்தில் இலக்கிய அமைப்பு வந்து நிறைய இருந்துச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று நீதி கட்சி 1916
நவம்பர் 20ஆம் தேதி 1916 நவம்பர் 20ஆம் தேதி. நேற்றுமே இதை நம்ம பார்த்தோம். டாக்டர் நடேசனார், சர் பி டி தியாகராயர், டி.எம். நாயர், அடுத்து அலமேலுமங்கை தாயாரம்மாள், இவங்க எல்லாரோட சேர்ந்து மொத்தம் 30 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து நான் பிராமின்ஸ்க்காக ஒரு அசோசியேஷனை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து எதோட வரிசையில் வந்தது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 1909 என்னது பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து பிற்காலத்தில் இவங்களால் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. அதாவது என்னது, பிராமணர் அல்லாத தலைவர்களுடைய தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கிலீஷில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் 1916 டிசம்பரில் நடக்குது. இந்த கூட்டத்திலேயே இதை வந்து அறிவிக்கிறாங்க. 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கு, விக்டோரியானா இது வந்து எக்மோரில் இருக்கும், அந்த விக்டோரியா பொது அரங்கில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படுது. இந்த அறிக்கை தான் பிராமணர் அல்லாத சமூகங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படையாக காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு தொடங்கினப்போ, அதாவது சில்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தொடங்கினப்போ ஒரு 3 பத்திரிக்கையும் வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து திராவிடன், இங்கிலீஷில் ஜஸ்டிஸு, தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாஷிகா. இப்போது இங்கிலீஷில் வந்து இதோட நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜஸ்டிஸுங்கிற நீதிங்கிற பேரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு இதுக்கு பேரே மாற்றுறாங்க. 1917 வருஷத்தில் நீதி கட்சி அப்படின்னு பேர் மாறினதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட பேரை தான் அதுக்கு வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க புக்ஸில். பட் இந்த இடத்துல அதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்து மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகம் செய்கிறாரு மாண்டேகு செம்ஸ்போர்ட். எப்போ? 1919 வருஷம். 219 இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை ஆட்சினா என்னது, 219 இருக்குது. அப்போ இரட்டை ஆட்சி வந்து இந்த இடத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டூயல் பார்ட்டி டூயல் கவர்னன்ஸ் சம்திங் அந்த மாதிரி வரும். அப்போ 1919 இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த இரட்டை ஆட்சியின் அடிப்படையில் தான் 1920 முதல்ல ஒரு தேர்தல் நடக்குது. புரியுதா? அந்த இரட்டை ஆட்சி கொண்டு வந்தது மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படிங்கிற ரீஃபார்ம் மூலமாக தான். 1920 ஃபஸ்ட்டு தேர்தல் நடக்குது. அதில் வந்து நீதி கட்சி வின் பண்ணுது. அது பார்த்திங்கன்னா முதல் அமைச்சரவையை நீதி கட்சி எடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்கிறவர் யாருன்னா ஏ சுப்புராயலு அப்படிங்கிறவர். ஏ சுப்புராயலு அப்படிங்கிறவர் தான் இதோட ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்கார். இதை வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 2022 இதை வந்து ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க 2022. ஏ சுப்புரா, அதாவது நீதி கட்சியின் முதலமைச்சர் யார் அப்படின்னு. ஏ சுப்புராயலுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, பி சுப்புராயன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. மறந்துடக்கூடாது, சுப்புராயலு தான் இதுக்கு ஆன்சர். ஏ பி சுப்புராயனுங்கிறவர் இவர் பனகல் அரசர் 2வது இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் பி சுப்புராயன். சுயேட்சை வேட்பாளராக நின்றுப்பார். பட் ஆனால் இவங்க நீதி கட்சி ஜெயிக்கலை. பட் சுயேட்சை வேட்பாளராக இருந்த அவரை வந்து ஸ்வராஜ் பார்ட்டி வின் பண்ணி அவரை சிஎம் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டியிடாமே போயிடுவாங்க. அதனால் அவரை சிஎம் ஆக்கியிருப்பாங்க. பிற்காலத்தில் அவர் நீதி கட்சியில் ஜாயின் பண்ணிடுவார். இது வந்து 1925 சொல்கிறேன் நான், 23 to 25 அந்த பெட்வீன் பீரியடில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நீதி கட்சி எப்போலேருந்து 1920 ஆட்சியை பிடிச்சது. 23 செகண்ட் எலெக்ஷன் நடக்குது. அதுலேயும் வந்து பனகல் அரசரே வந்து சிஎம் ஆயிடுறாரு. அடுத்து 23 to 26 திரும்பி அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 25 தான் திரும்பி சுப்புராயனுங்கிறவர் வரார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழல். கடைசி வரைக்கும் காங்கிரஸ் வந்து உள்ளே வரவே இல்லை. ஏன்னா இந்த 1920 அப்புறம் தான் வந்து 2ஆக பிரிஞ்சிட்டாங்க. ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார்? இவர் நேருவோடைய அப்பா மோதிலால் நேரு, அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டில் சத்யமூர்த்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று 1923 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களாம் மாற்றத்தை விரும்புகிறவங்க. அது மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து ராஜாஜி, காந்தி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டியிட மாட்டோம் எந்த ஒரு அரசியல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவங்க எப்போ போட்டிடுறாங்க? 1937 தான் ஃபஸ்ட்டு தேர்தலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. பட் ஆனால் அப்போவே காங்கிரஸ் வந்து முதல்ல தேர்தலை ஜெயிச்சிடுறாங்க. முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்யுது. அப்போ மொத்தம் 1920 1937 வரைக்கும் 17 வருஷம் வந்து அந்த நீதி கட்சியோட ஆட்சி இருந்திருக்கு. 13 வருஷம்னு சொல்லுவாங்க. அதை இவங்களோட ஆட்சியை 13ன்னு சொல்லுவாங்க, 17ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திட்டங்களும் செயல்பாடுகளும் நீதி கட்சி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக உருவானது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் பிராமின்ஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த நீதி கட்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா
நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்த அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் அகற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க. பொது கிணறுல வந்து நீர் எடுக்கிறதுக்கான தடையை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒதுக்கப்பட்ட குழந்தைகள் பொதுப்பள்ளியில் சேர்த்துக்கிறதுக்காக அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பார்ப்போம் இல்லையா, வகுப்புவாத ஆணை அப்படின்னு சொல்லிட்டு, அது 1 1922லையும் 1923லையும் வெளியிட்டிருப்பாங்க, வகுப்புவாத அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக யாருமே யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. யார் வேணாலும் எந்த கோயிலுக்குள்ளே வேணால் போகலாம், அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நீதி கட்சி தான். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்ல போனால். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1923ல் வந்து தங்கும் விடுதிகள் உருவாக்கப்படுது. 1923லேயே தங்கும் விடுதிகளை உருவாக்கிட்டாங்க. அப்போ யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா நீதி கட்சி. இப்போ வந்து பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலினோட அரசாங்கம், அந்த மாதிரி அப்போவே இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்து நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்ததுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? 1921 தான் ஃபஸ்ட்டு தேர்தலில் பெண்கள் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போது தேர்தலில் பெண்களை பங்கேற்க வைத்த அரசு யார் அப்படின்னா நீதி கட்சி தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1921 பெண்களும் தேர்தல் அரசியலில் பங்கேற்கலாம், அதாவது ஒரு வேட்பாளராக நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது இவங்க தான் 1921. அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் 1926 முத்துலட்சுமி அம்மையாருங்கிறவங்க முதல்ல சட்டமன்றத்தோட பெண் உறுப்பினர் ஆகிறாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய மெட்ராஸ் மாகாணத்துடைய இந்தியானே சொல்லலாம், மெட்ராஸ் மாகாணம்ன்றத விட இந்தியாவிலேயே முதல்ல சட்டமன்றத்தோட பெண் உறுப்பினர் யாருன்னா அது முத்துலட்சுமி அம்மையார் தான். 1926 வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1930 அடுத்த 4 வருஷத்துலேயே அந்த தேவதாசி ஒழிப்புக்காக ஒரு அரசாணை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. இதுக்கு பெரியார் துணையாக இருந்து 1947 அது சட்டமாக கொண்டு வருவாங்க, தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த டைமில். ப்ளஸ் வந்து நீதி கட்சி அப்படிங்கிற முன்ன சொன்னா இல்லையா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் 1922 1923 2 வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை. அதாவது இந்த ஜாதிக்கு வந்து இவ்வளோ ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கீழ்நிலையில் யாரும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் சேர்றதுக்கு சமமான வாய்ப்பு எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் இருக்குங்கிறத அதை வச்சு சொல்கிறாங்க. அதுதான் வந்து 1921 22 கொடுத்துருக்காங்க. 22 23 சொன்னா 1921 செப்டம்பர் 16 அன்னைக்கு ஒன்றும் 1922 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒன்றும் ஏற்றிருக்காங்க. அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு வந்து 1921 ரெண்டாவது 1922 வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளை தேர்வு செய்கிறதுக்காக 1924 பணியாளர் தேர்வு வாரியம்னு ஒன்று நீதி கட்சி உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், நீதி கட்சியால் தான் பணியாளர் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் உருவானதுக்கு காரணம் நீதி கட்சி தான். 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924. அதுதான் பிற்காலத்தில் வந்து நம்ம இதில் மெட்ராஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீதி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடி வந்தது தான். 1935 அதுக்கப்புறம் உருவானது தான். அந்த ஆக்டுக்கு அப்புறம் அது உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியிருக்காங்க. பொது பணியாளர் தேர்வாணையம், அதாவது காமன் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடி இந்த பேரில் இருந்துச்சு, பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு 1929. 1935 அப்புறம் தான் யூபிஎஸ்சி தனியாக, டிஎன்பிஎஸ்சி அதாவது எஸ்பிஎஸ்சி தனியாக பிரிஞ்சது. எஸ்பிஎஸ்சினா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது இல்லாமல் சமய நிறுவனங்களை சீர்திருத்தத்தில் நீதி கட்சி வந்து கவனம் செலுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1926 வருஷம் இந்து சமய அறநிலைய சட்டம் போட்டிருக்காங்க. 1960 வருஷத்தில் 1926 வருஷத்தில் இந்து சமய அறநிலைய சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏன்னா எல்லாருமே வந்து கோவில்களில் நிர்வாக குழுக்கள் உறுப்பினராக முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பிற்காலத்தில் அர்ச்சகர் கூட யார் வேணால் ஆகலாங்கிறத இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து இப்போ நிறைய பேர் அர்ச்சகராகவும் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னாலே எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, எல்லா
லைக் வந்து இப்போ ஒரு மேரேஜ் பண்ணுறோன்னா புரோகிதர் ஐயர் இல்லாமல் பண்ணுறது, அதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஐயர் இல்லாமல் ஒரு மண்டபத்துக்கு போகாமல் சாங்கிய சம்பிரதாயம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் தான் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஊக்குவிச்சது யாருன்னா பெரியார் தான். பகுத்தறிவும் சுயமரியாதையும் எல்லா மனிதர்களோட பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுது எல்லாருக்கிட்டையும். அதே மாதிரி பெண்களோட தாழ்வான நிலைக்கு காரணம் எழுத்தறிவின்மை தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சொத்துரிமையும் ஒரு முக்கிய காரணங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் விடுதலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சுயமரியாதை இயக்கம். இதெல்லாம் கேட்பாங்க, சுயமரியாதை இயக்கம் தொடர்பான செய்திகளில் பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு 4-5 ஆப்ஷனை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4-2-3 கரெக்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. பெண் விடுதலைக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க, பகுத்தறிவை வந்து வலியுறுத்தணும், இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை இவங்க வந்து வச்சுருக்காங்க. சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. நான் சொன்னல புரோகிதர் இல்லாமல் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் திருமணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத இந்துக்களோட நலனுக்காக மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களோட நலனுக்காகவும் போராடினாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நம்ம வந்து இல்லைன்னு நினச்சிக்க கூடாது. இஸ்லாமியர்களுக்காகவும் போராடி இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இஸ்லாமுடைய மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம் சகோதரத்துவத்தை சுயமரியாதை பாராட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயக்கம். அடுத்து பெரியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரோட வாழ்ந்தது வந்து 1879 பிறந்திருக்காரு. 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. செப்டம்பர் 17 1879 டிசம்பர் 24 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஈரோட்டை சேர்ந்தவர். ஒரு வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரோட மகன். அதெல்லாம் கூட பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இளைஞராக இருக்கும்போது ஒரு வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டு அவர் வந்து பல மாதம் வாரணாசிலையும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களையும் தங்கியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து அந்த ஈரோட்டுடைய நகரசபை தலைவர் பதவி வகிச்சிருந்திருக்காரு 1918 19 வரைக்கும். அடுத்து வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் பெரியார் வந்து பதவி வகிச்சார். எப்போனா 1920 to 24 வரைக்கும். ஏன்னா 24 வந்து இவங்க வந்து குலக்கல்வி திட்டம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா என்ன வேலையில் இருக்காங்களோ அதையே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை நடத்திட்டு இருந்தவர் சி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான், நீதி கட்சியிலே இருக்கிறவர். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி காங்கிரஸில் இருக்கிறவர், அதனால அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிவார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து கோவில் நுழைவு 1924 பண்ணுவார். கோவில் நுழைவு உரிமை அதுக்கான ஒரு தீர்மானம், ஒரு ரெசல்யூஷன் ஒன்று உருவாக்கிறார். கோவில் நுழைவு உரிமை அப்படின்னா வைக்கமில் பண்ணது, கேரளாவில் இருக்கிற வைக்கமில் பண்ணது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தர்மங்கிற பேரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளை நுழையிறது மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்காக இவர் போராடி இருக்காரு. வைக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூரில் இருக்கிற ஒரு நகரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்கள் அதுக்கடுத்து எதிர்ப்பு தொடக்க கட்டத்தில் மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து இவருக்கு பெரும் பங்கு. இதில் வைக்கம் போராட்டத்தில் ரொம்ப இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். காமராஜரும் இருந்திருப்பார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. பெரியார் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்றதுனால அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அதனால இவரை வைக்கம் வீரருங்கிற பட்டம் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சேரன் மாதேவி குருகுல பள்ளியில் வந்து உணவு உண்ணும் அறையில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைகிறார். யார்? பெரியார் வந்து மன வருத்தம் அடைகிறார். அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஒன்று குருகுல கல்வி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேரன் மாதவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணக்கூடிய இடங்களில் வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்து உணவு உண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு என்ன பண்ண, இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு காங்கிரஸ் கமிட்டியே வந்து நிதி கொடுத்ததுனால சொன்னா வாவே சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ஸோ இவரே அதை நடத்திட்டு இருந்ததுனால காங்கிரஸ் தலைவர் பதவியிலேருந்து இவர் வந்து விலகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக போயிட்டு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு 1925. இதிலிருந்து விலகி போயிட்டு புதுசாக ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அதுக்கடுத்து பகுத்தறிவு கருத்துக்களை இந்த சுயமரியாதை இயக்கம் மூலமாக மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறது தான் இவரோட மிக முக்கிய நோக்கமே. அந்த நோக்கத்துக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில செய்தித்தாள்களை தொடங்குறாரு. குடியரசு இது இயரோட தெரியணும், இயரை மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. குடியரசு 1925, ரிவால்ட் வந்து 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை வந்து 1935. இப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வமான அதாவது அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து குடியரசு. அஃபிஷியல் அப்படின்னா குடியரசு, ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குடியரசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1925. அதுக்கு அடுத்து வந்து 1928 ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் திராவிடன்னு ஒன்று வரும்.
திராவிடன் வரும். குடியரசு 1925, ரிவால்ட் வந்து 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934. லாஸ்ட் 3 லைனாக வந்துடும். புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை 33, 34, 35 3மே. அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு. ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பாக தன்னோட கருத்துக்களை வந்து பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதுறாரு. அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதுவார். பாருங்க, சித்திரபுத்திரனுங்கிற புனைப்பெயரில் கட்டுரை எழுதுகிற பழக்கம் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கேட்டால் பெரியார்னு எழுத தெரியணும். அடுத்து, பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலர். ரொம்ப முக்கியமான கேள்வி. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாதி யார் அப்படின்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறது எழுத தெரியணும். 1860 வருஷத்தில் பிறந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட பெரியார் வந்து நெருக்கமாக பழகினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு, அதாவது ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற புக்கு அம்பேத்கரோடது. அந்த புத்தகம் வெளிவந்த உடனே அதை தமிழில் வந்து பதிப்பிச்சிருக்கார். அந்த புத்தகம் வெளிவந்த உடனே தமிழில் பதிப்பிச்சிருக்கார். யார் அப்படின்னா சிங்காரவேலர். புரியுதா? சிங்காரவேலர் அதை தமிழில் பதிப்பிச்சிருக்கார். அடுத்து, பிஆர் அம்பேத்கர் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை வந்து பெரியாரும் ஆதரிக்கிறார். புரியுதா? பிஆர் அம்பேத்கருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் அப்படின்னு ஒரு தனி தேர்தல் தொகுதியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரும் ஆதரிச்சிருக்கார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1937 அது பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும் நடுவில். அதுக்கடுத்து 1937 ராஜாஜியோட தலைமையிலான அரசு செயல்பாடு எதிர்க்கும் விதமாக பள்ளியில் வந்து 1937 இந்திய கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு எதிராக பெரியார் வந்து ஒரு பெரிய இயக்கமே நடத்துகிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 ஃபஸ்ட்டு நடக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இந்த போராட்டத்துக்கு பெரியார் சிறையில் அடைக்கப்படுறார். ராஜாஜி வந்து சிறையில் போட்டுறாரு பெரியாரை கவர்மெண்ட் கிட்ட சொல்லி. பெரியார் வந்து சிறையில் இருந்த அப்போவே நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதாவது 1937 1917 37 38 இந்த பீரியடில் வந்து 37 38 39 வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். சிறையில் இருக்கும்போது 1939 வந்து சிறையில் இருக்கும்போது அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியே வந்த உடனே நீதி கட்சிங்கிறத சுயமரியாதை இயக்கத்துக்கூட ஒன்றா இணைச்சிட்டு 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றிடுவார். இன்றைக்கி வந்து அது ஒரு இயக்கமாக செயல்பட்டிருக்கு. தீகா அப்படிங்கிற பெயர் வச்சிடுறாரு, திராவிடர் கழகம். இது எங்கே அப்படின்னா சேலம் மாநாட்டில் இது வந்து பெயர். இந்த சேலம் மாநாடு வந்து யாரோட தலைமையில்? அறிஞர் அண்ணாவோட தலைமையில் நடக்கும். சேலம் மாநாடு அறிஞர் அண்ணா தலைமையில் நடந்துச்சு 1944. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம்னு பேர் மாற்றிருப்பார். அடுத்து, சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சராக ராஜாஜி திரும்பி 2வது டைம் எப்போ இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து 1937 39 வரைக்கும் இருப்பார். அந்த 39 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை கேட்காமையே இந்தியாவும் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜாயின் பண்ண போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால காங்கிரஸ் மொத்தமாக இந்தியாவிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க தன்னோட வேலையை. அதனால் 1939 ராஜாஜி ரிசைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் 1952 திரும்பவும் சிஎம் ஆகிறாரு. 54 வரைக்கும் இருக்காரு. இப்போதான் வந்து இந்திய எதிர்ப்புக்காக இவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது அவருக்கு. பாருங்கள், அதுக்கடுத்து குலக்கல்வி. இந்த 2 விஷயம் தான் அவரை வந்து வெளியே போக வச்சது. 1952 54 இந்த 2 வருஷம் சிஎம்மாக இருக்கார் 2வது டைம். பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது தந்தைகள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது குலக்கல்வி திட்டம். இதை வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறாரு. ப்ளஸ் வந்து காமராஜர் ரொம்ப மோசமாக இதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆகிறார். இவர் பதவி விலகின உடனே அந்த 1954 காமராஜர் சிஎம் ஆகிறாரு. 1963 வரைக்கும் வந்து காமராஜர் சிஎம்மாக இருக்கார். அதுக்கடுத்து பெரியார் வந்து தன்னுடைய 94வது வயசில் 1973 இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பெரியார் ஓர் பெண்ணியவாதி. பெரியாருங்கிறவர் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சிக்கிறாரு. குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் கண்டனம் பண்ணுறாரு. குழந்தை சின்ன 10 வயசு 11 வயசுலேயே திருமணம் பண்ணுறது, 15 வயசில் திருமணம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நிராகரிச்சிருக்காரு. தேவதாசி முறைனா என்னது? பெண்களை வந்து
பிறந்த உடனே வந்து கோவிலுக்கு வந்து தானமாக கொடுத்துறது, கோவில் பணி செய்கிறதுக்காக அந்த முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. முத்துலட்சுமி ரெட்டி 1930 அதை வந்து அரசாங்கத்தில் கொண்டு போனாங்க. அதை வந்து 1947 சட்டமாகவே வந்துருச்சு. அப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் எப்போனா 1947. அதுக்கடுத்து 1929 1929 தான் வந்து முதல் சுயமரியாதை மாநாடு நடக்குது. எங்கே அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் நடக்கும். இது இங்கே கொடுக்கல. செங்கல்பட்டில் தான் முதல் சுயமரியாதை மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெண்களோட மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கான உரிமையும் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்கான உரிமையும் வேணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இந்த போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. சுயமரியாதை மாநாட்டுடைய முதல் மாநாடு. திருமணம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு பொருளை தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறனால அதை மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பெரியார் சொல்லியிருக்காரு. அப்போது பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எதுனா அது பெண் ஏன் அடிமையானால். அந்த புத்தகம் வந்து நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். 1989 வருஷம் தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 1989 அதாவது 1956 வந்து இந்திய திருமண சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புரியுதா? அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து 1956 இருக்குது. அதை திருத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாங்க, முன்னோருடைய சொத்துக்களில் தன்னுடைய மகன்களுக்கு மட்டும் கிடையாது மகள்களுக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க இந்த சட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தேசிய அளவில் மற்ற மாநிலங்களையும் சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து வந்து இரட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. 1859 to 1945 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவில் பிறந்ததுனால ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமை இதெல்லாம் பெற்றுத்தருவதற்காக மிகப்பெரிய அளவில் போராடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையே அதுக்காக கொடுத்துருக்காரு. இவர் வந்து இவரோட சேவைக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சில பட்டம் கொடுத்துருக்காங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். அதாவது அடுத்தடுத்த 4 வருஷம் கழிச்சும் ஒரு பட்டம். 1926 ராவ் சாஹிப்பு, ராவ் பகதூர் 1930, 36 6 வருஷம் கழிச்சு 36 திவான் பகதூர். இந்த 3 பட்டம் வாங்கினது யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். அதே மாதிரி தன்னோட சுயசரிதை வந்து ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பார். 1939 வெளியாயிருக்கும். 1939 சுயசரிதையை வந்து வெளியிட்டிருக்காரு. ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட சுயசரிதைக்கு பெயர். இந்நூல் வந்து முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டைமலை சீனிவாசனோட. தீண்டாமையோட கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிறாரு. 1893 ரொம்ப முக்கியம், ஆதி திராவிட மகாஜன சபாங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்குறாரு. ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒன்று உருவாக்குனது யார் அப்படின்னா 1893 1893 வருஷத்தில் இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கியிருப்பார். 2 விஷயம் இருக்குது. ஆதி திராவிட மகாஜன சபான்னா அதை உருவாக்குனது இரட்டைமலை சீனிவாசன். அதில் ஆதிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுங்க. திராவிட மகாஜன சபா அதை உருவாக்குனது வந்து அயோத்திதாசர். புரியுதா? 2 பேர் இருக்காங்க. அவரும் 1893 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1882 உருவாக்கியிருப்பார் அவர் திராவிட மகாஜன சபா. இந்த லெசன்லேயே வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரோட கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளோட தலைவராக இருந்திருக்காரு. ப்ளஸ் வந்து பிஆர் அம்பேத்கருக்கு நெருக்கமானவர். அதாவது லண்டனில் 1930 1931 2 வட்டமேசை மாநாடு, முதல் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, 2வது 1931. இது 2த்துலையுமே இவர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் கூட இவரும் 2த்துலையுமே போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கலந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் படக்கூடிய துயரங்களை பற்றி அந்த இடத்துல பேசியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1932 பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. யாருக்குன்னா காந்திக்கும் அதுக்கடுத்து அம்பேத்கருக்கும் இடையில நடக்கும். இதில் கையெழுத்து போட்டது இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா, இவரும் இரட்டைமலை சீனிவாசன் மாதிரி ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபர். இவர் வந்து 1883 வருஷத்துலேருந்து 1943 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. மக்களால் MC ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஒரு ஆசிரியர் தன்னோட பணியை தொடங்கிய அவர் ஆசிரியராக தொடங்கியிருக்காரு. அப்புறம் பள்ளி கல்லூரிகளில் பாடப்புத்தகங்களையே எழுதுகிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு சொன்னோம் இல்லையா, சில்ஃப் தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதில் வந்து இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. MC ராஜாவும் 30 பேருன்னு சொன்னோம். அந்த 30 பேரில் இவரும்
அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது அசம்பிளிக்கு கிடையாது, ஒரு சென்னை சட்டமன்றத்தில் சென்னை அசம்பிளி கிடையாது, மேலவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். கீழவை மேலவைன்னு இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும், பட் அது எல்லாம் இப்போ நிறைய ஸ்டேட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. அது பாலிட்டியில் நான் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலையும் கிடையாது, எம்ஜிஆர் பீரியடில் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது 1986ஓட. ஸோ சட்ட மேலவைக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர் யாருன்னா இந்த MC ராஜா தான். அதுக்கடுத்து சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்கார். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவர் சட்ட மேலவையில் 1920 26 வருஷம் வரைக்கும் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அப்போ அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர், ஆல் இந்தியா என்னது ஒடுக்கப்பட்டோர் மீன்ஸ் ஷெட்யூல் கேஸ்ட், அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், ஆல் இந்தியா லெவலில் உருவாக்கப்பட்ட அந்த சங்கத்தை அதோடைய தலைவராகவும் 1928 ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை உருவாக்குனது இவர் தான். அனைத்து இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் 1928. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தொழில்கள் வளர்வதற்கு உலகப்போர் தான் உத்வேகம் அளித்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் உலகப்போர் 1914-18, அதெல்லாம் நமக்கு பெருசான அது இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க. தொழிலாளர் இயக்கம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அது வேர்ல்டு வார் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான், அந்த போருக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் உருவாக்க முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர் இயக்கங்களுக்கு ரொம்ப உந்து சக்தியாக இருந்தவங்க யாருன்னா சென்னை மாகாணத்தில் பொறுத்த வரைக்கும் PP வாடியா, சிங்காரவேலர், திருவிகா, இவங்க 3 பேரும் தான். PP வாடியா, சிங்காரவேலர், திருவிகா ரொம்ப முக்கியம். தொழிலாளர் நலன்னாலே இந்த 3 பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். PP வாடியா, சிங்காரவேலர், கல்யாண சுந்தரம், இவங்க 3 பேர். அதுக்கடுத்து 1918 இந்தியாவோட முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவோட முதல் தொழில் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். புரியுதா? இந்தியாவோட முதல் தொழில் சங்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா சென்னை தொழிலாளர் சங்கம். எந்த வருஷம்னா 1918 உருவாக்கியிருக்காங்க. இதோட மாநாடு பார்த்திங்கன்னா மும்பையில் நடந்திருக்கும். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 நடந்திருக்கும். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் 1920 அக்டோபர் 31 நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட பிரச்சனையில் காவல்துறை தலையிடுறதோ இல்லை பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கான ஒரு பதிவேட்டை பராமரிக்கிறது, உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இதில் இந்த மாநாடு மூலமாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள்லேயே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா அது மா சிங்காரவேலர் தான். அவருக்கு அப்புறம் மா சிங்காரவேலர்னா அதுக்கு ஈக்குவலாக, அவருக்கு அப்புறம்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஈக்குவலாக இருந்தவர் தான் திருவிகா. அதையும் பார்ப்போம். ஸோ சிங்காரவேலர் பற்றி கொடுத்துருக்காங்க. 1860 பிறந்து 1946 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழக சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் இளமை காலத்தில் பௌத்தத்தை ஆதரிச்சிருக்காரு. இவர் தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த மாதிரி பல மொழிகள் கற்று வச்சுருந்தார். கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவங்களோட கருத்துக்களை தமிழில் கொடுத்துருக்காரு. கேட்கலாம் இந்த கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த மாதிரியான நபர்களுடைய கருத்துக்களை தமிழில் கொடுத்தவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர். அதுக்கடுத்து இப்போ வரப்போது இல்லையா மே 1 அந்த மே 1 முதல்ல 1923 அதை உழைப்பாளர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணது இவர் தான். அப்போ அப்படி ஒரு தினத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா மா சிங்காரவேலர். எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னா 1923 இருந்து. இன்னும் ஒரு 2-3 டேஸில் வரப்போகுது இல்லையா. ஸோ 5 டேஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சியுடைய ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவர் இவர். அதாவது இந்திய பொது உடைமைவாதிகளில் முதன்மையானவர் அப்படின்னாலே இந்த சிங்காரவேலர் தான். அப்போ அதில் முதன்மையானவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழிலாளர்களோட பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றதுக்காக தொழிலாளனுங்கிற ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒர்க்கர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. அதுக்கடுத்து பெரியார் கூடயும் சுயமரியாதை இயக்கத்துக்கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலும் தன்னோட மேன்மையை மீட்டு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மறைமலை அடிகளோட தனித்தமிழ் இயக்கம்
தனித்தமிழ் இயக்கம் யாரோடதுன்னா மறைமலை அடிகள். பெரியாருடைய மொழி சீர்திருத்தம் 1978 வந்து எம்ஜிஆர் அதை கொண்டு வந்திருப்பார். தமிழ் இசை இயக்கம் திராவிட உணர்வு கிட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி, நவீன தமிழ் வளர்ச்சி, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லைன் ரொம்ப முக்கியம். பழந்தமிழர்களுடைய இசைமுறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். புரியுதா? தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழருடைய இசைமுறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொல்லணும். 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பையே உருவாக்கியிருப்பார். யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே தஞ்சாவூருக்காரர் இவர், அப்படி தஞ்சாவூரில் வந்து இந்த உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சங்கீத வித்ய மகாஜன சங்கா அப்படிங்கிறத 1912 தஞ்சாவூரில் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ப்ளஸ் பழந்தமிழ் இசைமுறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணவர் இவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 1943 தமிழ் இசையை பற்றி விவாதிக்கிறதுக்காக தமிழ் இசை மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்த ஆரம்பிக்கிறார். முதல் தமிழ் இசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1943 எழுத தெரியணும். முதல் தமிழ் இசை மாநாடு 1943 நடந்துச்சு. அதை நடத்தினவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். அவ்வளோதான். அது தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது எப்போ 1937, 1948, 1964 இந்த 3 தடவை வந்து இந்தியை வந்து கட்டாய மொழி ஆக்கணும்னு நினச்சாங்க. பட் 3 தடவையாகவும் போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 6 வந்து டீட்டெயிலாக படிப்போம். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தி கட்டாயமாக அறிமுகப்படுத்தினது. இப்பயும் அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்கிறதுங்கிறது திராவிடருக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக பெரியார் அறிவிக்கிறார். இன்னொன்று மறுத்துட்டு திராவிடர்களோட வேலை வாய்ப்பை வந்து வட இந்தியர்களுக்கு கொடுக்குற மாதிரி போகுது நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக தமிழுக்கு மேலாக இந்திய அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அது பெரியார் அப்படின்னு எழுத தெரியணும். அடுத்து இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது பாதிப்பிற்குள்ளாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மறைமலை அடிகள் அப்படிங்கிறவர். அடுத்து இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை வந்து பிராமணியத்தையும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தையும் அதிக எதிரான கருத்தியல் போராகவே இருந்து கருதுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வேண்டாம். அது பெண்களோட இயக்கங்கள், இதில் வந்து சில விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் 1900 தொடக்க காலகட்டத்தில் நிறைய இயக்கங்கள் வந்து பெண்களால் நடத்தப்பட்டுச்சு. அதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இந்திய பெண்கள் சங்கம், அதாவது விமன் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது 1917 அன்னி பெசன்ட், டோரதி, ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்க 3 பேரால் அடையாறில் தொடங்கப்பட்டுச்சு. சென்னையில் அடையாறில் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனது இந்திய பெண்கள் சங்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1917 வருஷம் அன்னி பெசன்ட், டோரதி, ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்களால தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடையாறு, இது வந்து அடையாறில் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமைப்பு எதுக்காக போராடிச்சு? தனிநபர் சுகாதாரத்துக்காக, திருமண சட்டம், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களோட பங்கு, இது குறித்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பேப்பர் வழியாக துண்டு பிரசுரம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1927 பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக அகில இந்திய பெண்கள் மாநாட்டையும் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு பெண்களின் மேம்பாட்டுக்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பரிந்துரை பண்ணுச்சுங்கிறத கொடுத்துருக்காங்க 1927. பெண்களோட விடுதலைங்கிறது சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்களில் ஒன்று. அது பெரியாரோடது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாலின சமத்துவம் வேணும், பாலினம் குறித்த சமூகத்தில் உணர்வை மேம்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுதந்திரத்துக்காக பணியாற்றினவங்களே வந்து முத்துலட்சுமி அம்மை, நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மா, ஆலமேலும் மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி, சிதம்பரநாதர், இவங்க எல்லாரை பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக படிக்கணும். ஏன்னா நமக்கு தமிழில் வந்து தமிழில் கிடையாது, யூனிட் 6லையா யூனிட் 4லையே நினைக்கிறேன், யூனிட் 4லையோ 3லையோ இவங்களை பற்றி பெண்களை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம படித்து தான் ஆகணும் இவங்களை பற்றி டீட்டெயிலில் எல்லாரை பற்றியும். அடுத்து கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம், அதுதான் வந்து தேவதாசி நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அதை ஒழிக்கும் பொருட்டு 1947 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். அவங்க தான் 1930 சட்டமன்றத்தில் இதை கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுக்கணுங்கிற ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மசோதா வந்து பார்த்தோன்னா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தடை செய்யப்பட்டதை அறிவித்தாங்க பிற்காலத்தில். இதுக்கு உதவி செஞ்சது பெரியார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. 17 ஆண்டுகள் வந்து இது சட்டமாகிறதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் தேவதாசி முறை யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 ஆண்டு சிறை தண்டனையும் கிடைக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. 1709 தரங்கம்பாடியில் சீகன் பால்குங்கிறவர் ஒரு முழுமையான அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். அதுக்கடுத்து இந்தியாவுடைய நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில் சங்கம் அப்படிங்கிறது தொழில் சங்கம் 1918 வந்து உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து வந்து அரசு அதிகாரிகளை தேர்வு செய்கிறதுக்காக என்னது நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. பணியாளர் தேர்வு வாரியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. அதுக்கு அடுத்து வந்து முதலாக அச்சேரி ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுனா தமிழ். இதுவும் நமக்கு தெரியும், தமிழ் மொழி. புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்குனது FW எல்லிஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஷ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதல்ல அங்கீகரித்தது நீதி கட்சி 1921. சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற பட்டம் யாருக்கு இருக்குன்னா பரிதிமார் கலைஞர். டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா அது முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து வந்து சரியான கூற்று அப்படின்னு பார்க்கும்போது தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது கரெக்டு. பனை ஓலைகளை எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தாரா? தப்பு. இது வந்து தவறான ஒரு செயல். இது கரெக்டு, இது தவறு. ஏன்னா அதை சேகரித்தவர் யாருன்னா ஊவேசா தான். ஊவேசாவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவை தாமோதரனார் தான் வருவாங்க. இவருக்கு தப்பு, இவர் வராது. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். அப்படியா? ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் கரெக்டு தான் இவர் சொன்னார். திருவிக்கா வந்து தொழில் சங்க இயக்கத்துடைய தொடக்க கால முன்னோடி சொல்லலாம். அப்போது சார் இந்த 3 வராது. ஆக்சுவலி இதுக்கு ராபர்ட் கால்டுவெல் கிடையாது. அப்போ 1 and 4 தான் கரெக்டாக வரும். 1 and அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையா? ஆக்சுவலி இதில் அந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு புக்லேயே தப்பாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் 1920 1937 வரை நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அது நமக்கு தெரியும், கரெக்டு கூற்று. அடுத்து காரணம் வந்து இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அப்போது இது வந்து காரணம், அதனால் இவங்க இருந்தாங்க. கரெக்டு தான். இந்த காரணத்தினால தான் இவங்களே ஆட்சியில் இருந்தாங்கங்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். ரெண்டுமே சரி, கூற்று ஆகியவை சரி. அடுத்து திராவிடர் இல்லம் உருவாக்குனது யார் அப்படின்னா நடேசனார் அப்படிங்கிறவர். தொழிலாளன் அதை ஸ்டார்ட் பண்ணது சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் 1939 வெளியிட்டிருப்பார்.